உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையாக உள்ளார். விடுதலை என்று சொல்வதை விட நிபந்தனை ஜாமீனில் வெளியே வர இருக்கிறார். திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தமிழக மக்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். முக்கியமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியில் உள்ள தலைவர்களுக்கும், இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக சிறை சென்றார், எதற்காக எப்படி வெளியே வருகிறார் என்று எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 471 நாள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. ஸோ ஒரு உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு தனி மனிதன் குடும்பத்தை, சொந்த பந்தங்களை, நண்பர்களை விட்டு சிறைவாசம் இருப்பது என்பது உண்மையிலே கடினமான ஒரு விஷயம். இப்போது இருக்க கால சூழ்நிலையில் அப்படி இருக்க சூழ்நிலை ஒரு 476 நாட்கள் அவர் சிறையிலிருந்து வெளியே வரான்றது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். அப்படி என்று ஒரு பார்வை. அவர்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூட சொல்லலாம் தாராளமாக, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு பொது விஷயம் என்று வரும்போது, அரசியல் என்று வரும்போது நம்ம இது கூர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். அவர் ஒன்றும் தியாகம் செய்து விட்டு போகவில்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1947 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் பார்த்துருக்கோம். வாவிசில இருந்து, காந்தியடிகள்ல இருந்து எல்லாருமே சிறைக்கு போயிருக்காங்கன்னா சில விஷயங்களுக்காக நாட்டுக்காக நிறைய விஷயங்களுக்காக போராடிருக்காங்க. போராடுறதுக்காக ஆங்கிலேயர்கள் சிறையில் அடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்க தருவாயில் இவர் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நாட்டுக்காக செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, திரு சீமான் அவர்களுக்கு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் என்னங்க 10 ரூபாய்க்கு சரக்கு 10 ரூபாய் வேலை வச்சாரு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 4 லட்சம் 6 லட்சம் சொல்லிட்டு ஏதோ விஷயங்கள்லாம் பண்ணாரு. அது போக பார்த்தீங்கன்னா கரூரார் கும்பல் ஒன்று வச்சுட்டு அது மூலயமா சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். என்ன விஷயம்னு நீங்க யாராவது டவுட்டா இருந்தால், திமுக உறுப்பினர் யாராவது டவுட்டா இருந்தால் திரு சீமான் அவர்களை கேட்டுக்கோங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா இவர் இபி டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணதா ஒரு பர்டிகுலர் இயக்கம், எந்த இயக்கம் சொல்லி மென்ஷன் பண்ணவில்லை, அந்த இயக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் 400 கோடி ஊழல் பண்ணதா ஒரு இயக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான சிஎஸ்ஆர், எஃப்ஐஆர் காப்பி அது எல்லாமே அந்த இயக்கத்துக்கிட்ட இருக்கு. அந்த இயக்கம் ரெண்டு வேணா சொல்லிட்டு நாங்கள் தனிப்பட்ட ஊரில் ப்ரொவைட் பண்ண முடியும், திமுக காரர்கள் யார் கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இடி டிபார்ட்மெண்ட்ல பிடிக்கிற லெவலுக்கு இடி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் டீம், அந்த டீம் பிடிச்சி என்கொயரி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அதன் ரிசல்ட்டாக தான் இடி டிபார்ட்மெண்ட் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இப்போ இந்த 476 நாள் முடிச்சு வெளியே வந்திருக்காரு. நிபந்தனை ஜாமீன் என்னென்ன நிபந்தனைன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நிபந்தனை ஜாமீன் என்பது ஒவ்வொரு தொண்டரும், திமுக இருக்க தொண்டரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முற்றிலும் அந்த கேஸ்ல இருந்தோ அந்த வழக்கில் இருந்தோ விடுபடவில்லை, விடுதலை ஆகவில்லை. தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் மேல இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் பெண்டிங்ல வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர எந்த நேரத்தில் நிரூபிக்கப்பட்டாலும் கண்டிப்பாக அவர் மீண்டும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ நிபந்தனை என்னென்ன நிபந்தனைன்னு பார்க்கும்போது 25 லட்சம் சொந்த ஜாமீன் சொல்றாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணி ஆகணும். மூணாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு போகக்கூடாது, அதெல்லாம் பாஸ்போர்ட் வாங்கி வைக்கிறாங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அவர் எந்த வகையான சாட்சிகளை கலைக்கக்கூடாது. ஐந்தாவது நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இடி ஆஃபீஸில் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை கம்பல்சரி சைன் போட்டாகும். இந்த 5 முக்கிய நிபந்தனை. இது எல்லாருக்கும் கொடுத்தாங்களா இந்த நிபந்தனை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வேற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஏன்னா அவர் பதவியில் இருக்கக்கூடாத மாதிரி விஷயங்களாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் அவரோட ரிசைன் பண்ணி இப்போ வேற சிஎம் அங்கே இருக்காங்க. திரு பொன்முடி அவர்கள் இதே மாதிரி வச்சாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை அவருக்கு வேற மாதிரி நிபந்தனை, இவருக்கு சில கண்டிப்பான நிபந்தனைகள் வச்சிருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும், மீண்டும் அமைச்சராவார். அமைச்சராக சிக்கல் இல்லை, சட்ட சிக்கல் இல்லைன்னா சொல்றாங்க. சந்தோஷமான விஷயம். அவர் அமைச்சராகட்டும், கண்டிப்பாக அவர் மீண்டும் அந்த மின்துறையோ என்னென்ன துறையை எடுத்திருந்தாரோ அந்த துறைகளும் கண்டினியூ பண்ணும், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பத்திரிகையாளர் என்ற முறையில் இந்த விஷயமாக நாங்கள் காலையிலிருந்து இந்த செய்தி வந்ததுலேருந்து ஒரு நீண்ட டிஸ்கஷன் இருந்தோம். அந்த டிஸ்கஷனில் சில கேள்விகள் எழுது, நம்ம தெரிந்த நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் அதை பற்றி ஆராயும் போது நிறைய கேள்விகள் எழுது. ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த வழக்கு யாரால் போடப்பட்டது, இந்த வழக்கு தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வந்தது, யாருக்கு பாதகமாக வந்தது, இந்த வழக்கு தொடர்வதற்கு முன், அதாவது கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த கட்சியில் இருந்தார், அப்போது இவருக்கு எதிராக யார் யார் என்னென்ன சொன்னார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். ஸோ அப்படி கூறுகையில் அதே மனிதர்கள் இன்று வேறு நிலைப்பாடு எடுப்பதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் தரந்தாழ்ந்து அப்போது இருந்த எதிர்கட்சி தலைவர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை தரந்தாழ்ந்து பொது மேடைகளிலும் சரி, பிரச்சார கூட்டங்களிலும் சரி, அவரும் சரி
இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களும் சரி தரந்தாழ்ந்து பேசினார்கள். அதே நபர்கள் இன்று வேறு விதமாக பேசுவது எது உண்மை என்று நம்ம மக்களாக ஒரு சராசரி மனுஷன், ஒரு சராசரி பத்திரிகையாளர் என்ற எனக்கே சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் விரோதியாக பார்க்கப்பட்டவர் இப்போது நண்பராக பார்க்கப்படுகிறாரா, இல்லை அப்போது விரோதி இப்போது அமைச்சர், இது எப்படி பார்க்கறதுன்றது ஒரு கிளாரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு புரிதல் இல்லை, தெளிவான புரிதல் யாருக்குமே இல்லை. ஏன்னா முதல்வர் எங்க எல்லாருக்குமே முதல்வர், நாங்க எப்பயும் தலைவர் தூக்கி வச்சு ஆகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட முதல்வர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு உண்மையான வார்த்தை, நியாயமான வார்த்தையை அதை ஏற்றுக்கொள்வோம். அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த முதல்வர் அப்போது செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி கூறியது, இவர் திருடன் என்ற டைரக்டாவே விஷயங்கள் மீன் பண்ணாரு. அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பிரச்சார மேடையில தெளிவா சொல்லியிருக்காரு முன்னாள் எதிர்கட்சி தலைவர். இப்போ அவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் திமுக மீது பழிவாங்கும் நடவடிக்கை, அதுக்கப்புறம் தர்மம் வெல்லும், இது நடக்கும் அது நடக்கும், எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. திருமதி ஜோதிமணி அவர்கள் கூட தொடர்ச்சியா பாஜக இது விஷயமா திட்டமிட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து இந்திய கூட்டணியை சார்ந்த அமைச்சர்கள் மீது திட்டமிட்டு சதி நடத்தி செய்கிறார்கள். அப்படின்னும் போது ஏதாவது ஒரு விஷயங்களுக்கும் திருமதி ஜோதிமணி அவர்கள் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் சில விஷயங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதில் எங்கள் மாற்றுக்கிறது. ஏன்னா பாஜக கட்சியில் சேர்ந்தா ரவுடிகளோடு புரிதல் ஆகிடுறாங்க, அது உங்களுடைய பாயிண்ட், உங்களோட வியூ, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம், அதை மாற்றுக்கிறது. அதே மாதிரி இந்த விஷயங்களுக்கும் நீங்க சில ஜஸ்டிபிகேஷன் கிளியரா கொடுத்தா நல்லா இருக்கும் திருமதி ஜோதிமணி அவர்களே. அட் த சேம் டைம் கேள்விகளோட தொடர்ச்சியா பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்கு, இவ்வளவு நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில மாநில அரசு திரும்பவும் இப்பேற்பட்ட ஒரு ஊழல்வாதி என்று நீங்களே கூறினீர்கள், அந்த ஊழல்வாதியை திரும்பவும் அமைச்சராக ஆக்கப் போகிறீர்களா என்று நீங்கள் கூறினால் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் முன்பு நீங்க கூறிய அனைத்து விஷயங்கள் 10 ரூபாய் விஷயமாகட்டும், அதாவது அந்த குவார்டருக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த நீங்க தான் சொன்னீங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா பிரைவேட் கண்டக்டர் அப்பாயின்மெண்ட் 4 to 6 lakhs வரைக்கும் இது பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் அப்போ சொன்ன வார்த்தைகள் இப்போ உண்மையா பொய்யா அப்படின்றத இப்போ இருக்கும் அரசு மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும். டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் கூட இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, பாஜக வச்சு மென்ஷன் பண்ணி பேசுறேன். நம்ம ஏன் திரும்ப பாஜக பேசணும், பாஜக வச்சு டி.கே.எஸ். இளங்கோவன் பேசியிருக்காரு. அதனால தான் நான் டி.கே.எஸ். இளங்கோவன் சார்ட்டு டைரக்டா கேட்க முடியல, ஏன்னா அவர் எங்க இருப்பாரு எப்படி இருப்பாரு தெரியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டைம் கிடைச்சா அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து தாராளமாக இன்டர்வியூ எடுக்க தயார் இளங்கோவன் சார். என்னைக்கு டைம் சொல்லுங்க, தாராளமாக நாங்கள் வரோம் சார். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ பாஜக சேர்ந்தவங்க எல்லாம் புரிதல் ஆயிடுறாங்க. 2-3 அமைச்சர்கள் பேர் சொன்னீங்க, அவங்க துணை முதலமைச்சரானவர் கூட உடனே பாஜக சேர்ந்த உடனே அந்த இடி கேஸ் ரத்தாயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளியர் கட் டீடைல்ஸ் கொஞ்சம் பக்காவாக ப்ரொவைட் பண்ணீங்கன்னா நாங்கள் அந்த கட்சியை கேட்க வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் நியாயமற்றவர், நியாயமற்றவர் நாங்கள் பதிவு வைக்கிறோம், நியாயமானவர், கட்சிக்காக நேர்மையாக உழைப்பவர். ஏன்னா உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, வேலன் செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற வார்த்தை ஒரு மேடையில் பதிவு பண்ணியிருக்காரு. இதே திரு உதயநிதி அவர்கள் 2019 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி என்னென்ன பேசியிருக்காருன்றது யூடியூப் வீடியோ நாங்கள் காமிக்க முடியும். ஆனால் அதே உதயநிதி அவர்கள் இப்போது சொல்லுவது கடந்த ஒரு ஆண்டுகளாக கூறும்போது செந்தில் பாலாஜி அவர்களை விட்டு கொடுத்தே பேசுறதில்லை. ஹானஸ்டாக சொல்றாங்க, நாங்கள் பர்சனலாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் அவரை கிட்டத்தட்ட ஒரு 2-3 தேர்தல் நேரங்களில் அவரை சந்திச்சிருக்கேன். அவர் மாதிரி சத்தியமாக அதிமுகவும் சரி திமுகவும் சரி யாரும் வேலை செய்ய முடியாது. காலங்காத்தால் 6 மணிக்கு எழுந்தாருன்னா 6 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் அவரை மாதிரி பம்பரமா வேலை செய்வார். அதுல எல்லாரும் மாற்றுக்கிறது கிடையாது. வேலைன்னு உண்மையில அவர் வெள்ளக்காரன்னு சொல்லலாம், அதில் மாற்றுக்கிறது. அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு கார்ல இருக்கும், அந்த நைட்டு 12 மணி வரைக்கும் அவ்வளவு பம்பரமா வேலை செய்வார். இதை வச்சுதான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில பதிவு பண்றாரு, அத்தனை அமைச்சர்களும் செந்தில் பாலாஜியை பார்த்து கத்துக்கணும்ன்றாரு. அவர் ஜூனியர் மினிஸ்டரா இருந்தாலும் கூட சீனியர் மினிஸ்டர்ஸுக்கு மத்தியில் இந்த ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். பாராட்டணும் அந்த நேரத்துக்கு, அந்த ஒரு வார்த்தைக்காக உதயநிதி பாராட்டே ஆகும். ஏன்னா நல்ல விஷயங்களை உடனே ஐடென்டிஃபை பண்ணி பாராட்டினார். ஆனால் திரு உதயநிதி அவர்களே இதே வாயால் நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது அவரை பற்றி பேசிய வார்த்தைகள் இப்போது ஏற்றுக்கொள்வீர்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? அதுக்கான கிளாரிட்டி கட்சி சார்பாக இதை அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும். இதுதான் சில பேசிக்கான கேள்விகள். இதன் போக கடைசியா எல்லா தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு தாழ்மையான கோரிக்கை, பத்திரிகையாளர் என்ற முறையில் ஒரு தாழ்மையான கோரிக்கை. இந்த தியாகம் என்ற சொல்ல தயவு செய்து பயன்படுத்த தகுதியானவரா இந்த செந்தில் பாலாஜி என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தியாகம் என்ற சொல்லுக்கான அர்த்தம் வேறு. நம்ம பார்த்த மூத்த தலைவர்கள்லாம் எவ்வளவு தியாகம், திருப்பூர் குமரன்ல இருந்து வஉசி ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும், கக்கன் ஆகட்டும், பாரதி ஆகட்டும், இவங்க எல்லாம் என்னென்ன தியாகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் மத்தியில்
இவருக்கு அந்த தியாக சொல்லுன்ற வார்த்தை பயன்படுத்துவது நியாயமா, நாகரிகமா என்பது சத்தியமாக புரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர் குற்றவாளியாக இப்போது படுகிறார். அதுல மாற்று கருத்து எங்களுக்கு எல்லளவும் கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் இனிமேல் வரும் நாட்களில் இது போன்று ஊழல் செய்துவிட்டு யார் யார் உள்ள போயிட்டு வந்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சசிகலா ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், இவ்வாறு பல்வேறு நபர்கள் வந்து அரசியல் கட்சியில் இருந்த நபர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் வந்து தியாகம் சொல்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு தெரியும், தியாகம்ன்ற சொல் வந்து ரொம்ப சாதாரண சொல் கிடையாது. தமிழ்ல இருக்க மிகப்பெரிய வார்த்தை. அந்த மிகப்பெரிய வார்த்தைக்கு இவர் தகுதியானவரா என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் நாட்களில் இது போன்ற சொற்களை தயவு கூர்ந்து பயன்படுத்த வேண்டாம் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயத்தோடு விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.